அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் மேற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு சமீபத்தில் கொடுத்த பேட்டி சர்ச்சையானது. அதில் கூவத்தூரில் காசு கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும், கூவத்தூர் விடுதியில் நடிகைகள் வேண்டுமென கேட்டவர் வெங்கடாச்சலம் என சொல்லி பிரபல நடிகையின் பெயரை குறிப்பிட்டார். ஏவி ராஜுவின் இந்த பேச்சு கடுமையான சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகை த்ரிஷா, கவன ஈர்ப்பிற்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான மனிதர்களை திரும்ப திரும்ப பார்ப்பது அருவருக்கத்தக்க இருக்கிறது. இத்தகைய நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். த்ரிஷா விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி, மன்சூர் அலிகான், இயக்குனர் சேரன் மற்றும் பெப்சி தலைவர் RK செல்வமணி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரத்திற்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.